நாளைக்கு காலையில் கருப்பு படம் ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆமாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்கிற டவுட் வந்து எழுதிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருக்கிற ஒரு பிரச்சனையில் படத்துடைய டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானுமே செக் பண்ணி பார்த்தேன். சில தேட்டர்ஸில் வந்து டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கிறதாகவும், அது என்ன பிரச்சனை அவர் மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் அந்த பிரச்சனையை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் நிப்பாட்டிடுவாங்க, நம்பிக்கையாக இருப்போம், கருப்பன் மேலே பாரத்தை போடுவோம், கருப்பன் நம்மளை பார்த்துப்பான், நாளைக்கு கன்ஃபார்ம் படம் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ லெட்ஸ் ஹோப் அப்படின்ற மாதிரியான ஒரு இதோட தான் அவர் வந்து அவருடைய மெசேஜையும் முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ எல்லா சூர்யாவோட ஃபேன்ஸுமே ஒரு ஹோப்போடு தான் நாளைக்கு நல்லதே நடக்கும், காலையில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஸோ படத்துக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி படம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி தள்ளி போய் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபைனல் டேட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது சூர்யா அவருடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளும் ஹோப்போடு இருப்போம். ஸோ சூர்யாவுடைய அன்பான ஃபேன்ஸ் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் நினைப்பது உங்கள் ஜஸ்பின். பாய்.